அன்புக்குரியவர்களே, விவிலிய முத்தங்கள் என்னும் தொடரில் இன்று காதலின் முத்தம் என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பல வகையான முத்தங்களை பற்றி பேசுகிற விவிலியம் காதலின் முத்தத்தையும் பேச தவறுவதில்லை. காதலின் உயர்வை பற்றி பேசுகிற ஒரு நூல் தான் இனிமைமிகு பாடல். அந்த நூல் இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள அன்பை ஒரு காதல் உறவாக காட்டுகிறது. இறைவனுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் இடையான உறவை ஒரு காதல் உறவாக காட்டுகிறது. இந்த நூலில் பல முத்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். இனிமைமிகு பாடல் ஒன்று எடுத்த உடனே முதல் தொடக்கமே தம் வாயின் முத்தங்களால் அவர் என்னை முத்தமிடுக, ஆம் உமது காதல் திராட்சை ரசத்திலும் இனிது என்று தலைவரை பற்றி சொல்வதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு காதலின் முத்தமாக இருக்கிறது. இதை இனிமைமிகு பாடல் நூலில் மீண்டும் நாம் பார்க்கின்றோம். 7ஆம் அதிகாரம் 9வது இறைமொழியில், இதழ்களுக்கும் பற்களுக்கும் மேலே மென்மையுடன் இறங்கும் இனிமைமிகு திராட்சை ரசம் போன்றவை உன் முத்தங்கள் என்று முத்தத்தை மிகவும் இனிமையாக வர்ணனை செய்கிறது இந்த பகுதி. அதை போலவே 8ஆம் அதிகாரம் 1வது இறைமொழியில் தலைவனை நோக்கி சொல்கிறார், நீர் என் உடன்பிறப்பாக இருக்கக்கூடாதா? என் அன்னையிடம் பால் குடித்தவராய் இருக்கலாகாதா? தெருவில் கண்டாலும் நான் உம்மை முத்தமிடுவேனே என்று சொல்லுகிறார். ஆகவே இனிமைமிகு பாடல் நூல் ஒரு வித்தியாசமான விவிலிய நூல். அந்த நூலில் காதல் உறவு மிக அருமையாக போற்றப்படுகிறது. காதலின் முத்தங்களையும் அது எடுத்துரைக்கிறது. உங்களுக்கு அமைதி உரித்தாக.